ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 23வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திரிவிக்ரம பாரதியோட சந்தேகம். அதாவது ஒரு சன்னியாசி இந்த மாதிரி ராஜாவோட உபசரிப்போடு தங்கியிருக்காரு, இதெல்லாம் நல்லதா? இவர் தம்பட்டம் அடிக்கிறாரா? அந்த டம்பீகர் இதெல்லாம், அந்த தம்பட்டம் அடிக்கிறது இதெல்லாம் செய்யலாமா? அந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் அவருக்கு இருந்தது. அதற்கான விளக்கம் நேத்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. சுவாமிகள் உணர்த்தினார். அவர் யார், எப்படிப்பட்டவர், எதுக்காக அங்கே தங்கியிருக்காரு, இது எல்லாத்தையும் திருவிக்ரம பாரதி புரிஞ்சுக்கிட்டாரு. மேலும் என்ன நடந்தது அப்படின்னு நாமத்தாரகன் தெரிந்து கொள்வதற்கு மிக மிக ஆவலோடு நம்மளை மாதிரி சித்தமுனிவரை பார்த்து கேட்குறாரு. சித்தமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்பு ஒரு காலத்தில் வைடூரிய நகரத்தை ஒரு முகமதிய மன்னர் ஆண்டு கொண்டு இருந்தார். வைடூரிய நகரத்தை முகமதிய மன்னர் ஆண்டு கொண்டு இருக்கார். அந்த முகமதிய மன்னர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள், ஹிந்துக்கள் இவங்க மேலே வெறுப்பை கொண்டிருக்கவர். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பு, அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர். அவர் தன்னோட அரசவையில் அடிக்கடி ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதாவது வேதம் தெரிந்தவங்கலாம் உங்களோட வேதத்தோட அர்த்தங்கள்லாம் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுப்பேன், பரிசு கொடுப்பேன் அப்படின்னு அறிவிப்பார். ஒரு சில பண்டிதர்களும் வருவாங்க. ஆனால் பெரும்பாலான பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இது பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவர் நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவார். தேவையில்லாத கேள்விகள், நம்மளோட வேதத்தை பற்றி அர்த்தங்கள் கேட்குறேங்கிற பேரில் அதை பற்றி தப்பாக பேசுகிறது, அதுக்கப்புறம் பணம் கொடுத்து நம்மளையும் அசிங்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புறக்கணிச்சிருவாங்க, போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் போவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பார் இவர். அதாவது எந்த மாதிரினா, நீங்களாம் யாகங்கள்லாம் வளர்க்குறீங்க, அப்போல்லாம் ஜந்துக்கள்லாம் பலியாகும். அதாவது நுண்ணுயிரிகள், இந்த ஜந்துக்கள்லாம் பலியாகும். இந்த யாகங்கள்லாம் வளர்க்கும்போது சிறு சிறு பூச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதில் பலியாகலாம். அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் நீங்கள் உயிர்களை கொல்றீங்க, அதாவது இவங்க மாமிசம் சாப்பிட்றது அதெல்லாம் சொல்கிறார் அவர். எங்களை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஏடா கூடமாக ஏதாவது பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணமும் கொடுத்து பரிசுகளும் கொடுப்பாரு. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி செய்வார்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது அவங்க நாட்டுக்கும் பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு 2 பேர் வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கிருத்திரவம் பிடிச்சவங்கன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர் பிராமணர்கள், 2 பேர். இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைனா, தலகணம் அதிகம். ரொம்ப படிச்சிட்டோம், வேத சாஸ்திரங்கள்லாம் கற்று அறிஞ்ச நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இந்த வேதங்கள் விளக்கங்கள்லாம் நம்மளை விட யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு கர்வம், தலைகணம். அந்த தலைகணம் ஒரு அளவுக்கு மேலே ஆனதுனால இவங்க ஓவர் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் ஆட்டம். எப்படிப்பட்ட ஆட்டம்னா, போகிற வர இடத்துல எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ரொம்ப படித்தவங்க, வேத சாஸ்திரங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு போகிற வரவங்க, சும்மா இருக்கிற சன்னியாசிகளையும், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க பிராமணர்களையும் போய் இவங்க கிண்டல் பண்ணுறது, எங்கள் கூட போட்டிக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க, அதாவது வாக்குவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தோத்துட்டோன்னு எழுதி கொடுங்க. அதாவது இவங்கள்ட்ட யாரும் போட்டிக்கு போகிறதில்ல, இவங்களே ஒவ்வொருத்தரையாக போய் வம்பிழுத்து போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வேத சாஸ்திரங்கள் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தோத்துட்டோன்னு சொல்லிவிட்டு எனக்கு வெற்றி பத்திரம் உங்கள் கையால் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக அசிங்கப்படுத்தணும். இவங்களோட குறிக்கோளே தான். அதில் ஒரு சைக்கோ மாதிரின்னு வச்சுக்கோங்க, சாடிஸ்ட் இவங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையா இதே தான் போய் செய்கிற வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு வராங்க, அதாவது இந்த வைடூரிய நகரத்துக்கு வராங்க. ஏற்கனவே இந்த முகமதிய மன்னர் எப்படி இந்த பிராமணர்கள், வேத சாஸ்திரங்கள் இதை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர். இவங்க 2 பேரும் வராங்க. மன்னரை பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் வேத சாஸ்திரங்களை நல்லா படித்தவங்க, நீங்கள் உங்களோட அரசவையில் இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்தா நீங்கள் பரிசுகள்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அரசவையில் உங்கள் நாட்டில் இருக்கிற பண்டிதர்கள்கிட்டையும், அதாவது வேதங்கள் படித்தவங்ககிட்டையும் நாங்கள் போட்டி போட விரும்புகிறோம், அதாவது வாதாட விரும்புகிறோம். வாதாடி அவங்கள ஜெயிக்கணும். தோற்றுட்டாங்கன்னா அவங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா அவங்க வெற்றி பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அந்த ராஜா கிட்ட விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆக அற்புதமான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குடா, இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த வேத சாஸ்திரங்கள், இந்த பண்டிதர்கள், இந்த மாதிரி நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் இருக்கவங்களெல்லாம் ஒரு வாய்ப்பு, தப்பாக பேசுகிறதுக்கும் அவங்கள பற்றி குறை கூறுவதற்கும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்க ராஜாவுக்கு இவங்க 2 பேரும் பல மாதிரி கையில் கிடச்சிட்டாங்க. சும்மா விடுவாரா? உடனே ஒரு அறிவிப்பு அவரோட அரசவையில். என்னென்னா, இவங்கக்கிட்ட இந்த 2 பேர்கிட்ட யாரெல்லாம் போட்டி போகிறீங்களோ போட்டி போடலாம். போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நீங்கள் விலை மதிக்க முடியாத, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுப்பேன் நான்.
ஆனால் தோத்துட்டிங்கன்னா தண்டனை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த அரசவையில் நல்லா படித்தவங்க, நல்ல பண்டிதர்கள், வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதில் ஈடுபாடு கிடையாது. இந்த மாதிரி கர்வத்தோடு இருக்கிற 2 பேரோட நம்ம வாதிட்டோம் அப்படின்னா நம்ம படித்த படிப்புக்கே மரியாதை கிடையாது, வேத சாஸ்திரங்களை நம்ம அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். வெற்று தம்பட்டம் அடிப்பதற்காகவும் வீணாக இந்த முகமதிய மன்னர் நல்ல எண்ணத்தோடு பரிசு கொடுத்தா பரவாயில்ல, இவர் கெட்ட எண்ணத்தோடு கொடுக்குற இந்த பரிசுக்காகவும் நம்ம ஆசைப்பட்டு இந்த வேத சாஸ்திரங்களுக்கு நம்ம வந்து இழுக்கு உண்டாக்கக்கூடாது, அதாவது அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாரும் விலகிக்கிறாங்க. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதாவது வெற்றி பத்திரம், அதாவது இவங்க தான் வந்து வேத சாஸ்திரங்களை கற்று அறிந்தவர்கள், மிக மிக உயர்ந்தவங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அரசவையில் இருக்க அந்த பண்டிதர்கள்ட்டெல்லாம் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கேட்குறாங்க. எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. ஆமாப்பா வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் தான்ப்பா பெரிய உயர்ந்தவங்க, உங்கள் கூடலாம் நாங்கள் சண்டைக்கெலாம் வரல, அதாவது இந்த வாதாடலாம் வரல, அப்படியே இருந்துட்டு போகட்டும் வீடுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ராஜாவு என்ன பண்ணுறாரு, இந்த 2 அகம்பாவம் பிடிச்சவங்க நம்மளோட இதிலே இருக்கணும், அப்போ தான் வரவங்க போகிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து அசிங்கப்படுத்த முடியும் இவங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேருக்கும் அரசவையிலே ஒரு முக்கியமான பதவியும் போட்டு கொடுத்துறாரு. அங்கேயே இருக்காங்க. இப்படியே இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு இதிலலாம் அவங்களுக்கு வந்து பெரிய விருப்பம் கிடையாது. இவங்களோட விருப்பம் என்ன, இந்த மாதிரி போய் ஒவ்வொருத்தரையாக போய் நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லிட்டு எழுதி வாங்கணும். அதில் தான் அவங்களுக்கு அதாவது ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு, அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷமும் கூட. அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்டவங்க. அதனால் அவங்களால ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியல. அந்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா நாங்கள் எங்களால் இங்கேருந்து இருக்க முடியாது, நாங்கள் இந்த மாதிரி நிறைய பேரை போய் வெற்றி பெறணும், அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஊருக்கெலாம் போயிட்டு வரோம், நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இங்கே வரோம், நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் பிராமணர்களும் வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. ராஜாவும் கொடுத்துறாரு. சரி நீங்கள் போயிட்டு வெற்றி பெற்றுட்டு வாங்க. இவருக்கு சந்தோஷம் ராஜாவுக்கு. ஆஹா, அதாவது இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க போகிறாங்க. அதாவது இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வேத சாஸ்திரங்கள் கற்றுக்கிட்டவங்க அவங்க வேதங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்க போகிறாங்க. அதாவது வேத சாஸ்திரங்கள் படித்தவங்களே வந்து அதை பற்றி தப்பாக பேச போகிறாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க போகிறாங்க. அதனால் வந்து இவருக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாரு. போகிறதுக்கு செலவுக்கு காசும் கொடுத்து சந்தோஷமாக போயிட்டு இந்த உங்களோட உயர்ந்த உள்ளம் நல்லபடியாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட சேவையை நீங்கள் இப்போ நல்லா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு வாழ்த்தி என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறார். சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறார். இந்த அவமானப்படுத்துறது, அதாவது இந்த வேதங்களெல்லாம் அவமானப்படுத்துறது அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. கூடவே எப்படி தான் அனுப்பி வைக்கிறாருன்னா, யானைகள்லாம் கொடுக்குறாரு, யானை மேலே உட்கார வச்சு கூட வேலை செய்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் அனுப்பி வைக்கிறார். இப்படி ஊராக போய் உங்களோட இந்த புனிதமான சேவையை செய்யுங்கன்னு அந்த 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் யானை மேலே உட்காந்து பரிவாரங்களோட ராஜ உபசரணையாக ஒவ்வொரு ஊராக போயிட்டு இவங்களோட இந்த கீழ்த்தரமான எண்ணத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து அசிங்கப்படுத்துறது, நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாகவே இவங்க ஆடுவாங்க. இப்போ ஒரு ராஜாவோட ஆதரவும் இருக்கிறதுனால ராஜ உபசரணையோட ஊர்வலமாக போய் ஒவ்வொரு ஊராக செய்கிறாங்க. கடைசி அவங்க எங்கே திரும்ப போனாங்க, குமசி கிராமத்துக்கு. எந்த கிராமம், குமசி. ஞாபகம் இருக்கா? இங்கே யார் இருக்கா, நம்ம ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியோட அருளும் ஆசியும் பெற்ற திருவிக்ரம பாரதி இருக்கார். அந்த ஊருக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டும் வந்து இவங்களோட வேலையெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இங்கே வந்து திருவிக்ரம பாரதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எங்கள் ஊர்லேயே ரொம்ப அறிவாளி, வேத சாஸ்திரங்கள்லாம் நல்லா கற்றறிந்த ஒரு பண்டிதர் அவர் அப்படின்னு கேள்விப்படுறாரு. அங்கே மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னது பெரிய ஆளா, யாருன்னு ஒரு கை பார்த்துடலாம், முதல்ல அவங்கள தான் நம்ம அசிங்கப்படுத்தணும், அதாவது அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து வெற்றி பத்திரத்தை வந்து எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க, நேராக அவரை போய் பார்க்குறாங்க. அவரை போய் பார்த்தோன்னா அவருக்கு இதெல்லாம் ஈடுபாடு கிடையாது. அவர் நார்மலாகவே ரொம்ப சாதுவான ஆள். அவர் சன்னியாச தர்மத்திலாம் ரொம்ப கடைபிடித்து வாழ்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஆள். வெற்றி அந்த வீண் தம்பட்டம்லாம் இருக்காது. அதனால தான் சத்குருவே வந்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு வந்து வந்தது. அதுக்கான விளக்கமும் சத்குரு அவருக்கு வந்து சொன்னார், புரிஞ்சுக்கிட்டார் இவரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். நரசிம்மரை வந்து வழிபடுறாரு. நரசிம்மரை வழிபடுறது மூலமாக நரசிம்ம சரஸ்வதியோட அருளும் ஆசையும் பெற்றவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு பண்டிதர் அவரை திருவிக்ரம பாரதியை பார்த்து இவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து வாதாடுக வாங்க, வேத சாஸ்திரங்களை வச்சு நம்ம போட்டி போடுவோம், யாருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டி போடுவோம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்குறோம், நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து வெற்றி பத்திரம் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு திருவிக்ரம பாரதி என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து வேத சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, என்னை வந்து விட்டுருங்க,
அப்படி தெரிஞ்சிருந்தா, உங்கள் அளவுக்குலாம் நான் தெரிஞ்சிருந்தா, நான் ஏன் இங்கே வந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு, அதாவது ஒரு பிச்சை எடுத்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்க போகிறேன். உங்கள் அளவுக்கு அறிவாளியாக இருந்தால் நானும் உங்களை மாதிரி ஒரு அரசவையில் இந்த மாதிரி தானே வாழ்ந்துருப்பேன். உங்களை மாதிரி ராஜ உபசரணங்களை அனுபவிச்சுட்டு தானே வாழ்ந்துட்டுருப்பேன். நான் சாதாரண ஆள். என் கூட அந்த சின்ன ஊரில் நான் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னை ஜெயிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னை விட்டுருங்க அப்படின்னு இவர் ரொம்ப பணிவாக சொல்கிறாரு. இவங்களுக்கு பிடிக்கல. இவர் வந்து பணிவாக பேசுகிறது. அதாவது பணிவாக பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. அதாவது நல்லவங்களை கண்டால் இவருக்கு பிடிக்காத இவங்க 2 பேருக்கும். பணிவாக பேசவும் இவங்களுக்கு வந்து ஒரே கோபம் வந்துடுது. ரொம்ப ஆணவம் தலைக்கேறிடுச்சு இவர் பணிவாக பேச. ஆணவம் தலைக்கேறி என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் எங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. நீ பேசாமல் வெற்றி பத்திரம், ஜெயபத்திரம், அதாவது வெற்றி பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துரு. எங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. நாங்கள் வந்து வேற ஆளை போய் பார்த்துக்குறோம். நீங்கள் எழுதி கொடுத்துரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆணவமாக கேட்குறாங்க. இவருக்கு அந்த கையெழுத்து போட்டு தரதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட போய்ட்டு இவர் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் வந்து கடவுளையே உணர்ந்தவர். இவர் சத்குருவோட அருளும் ஆசையும் பெற்றவர், பணிவோடு இருக்கிறவர். ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவரோட என்ன ஓட்டம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன நினச்சார்னா, இவங்க இதே தானே தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம இவங்களை சும்மா விட்டோம் அப்படின்னா, இவங்க இதே மாதிரி தானே ஒவ்வொரு பண்டிதர்களாக போயிட்டு நம்மளோட வேத சாஸ்திரங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, என்னோட குரு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒன்று உங்கள் கூட வாதாட வரேன், அதாவது உங்கள் கூட போட்டிக்கு வரேன், வாதாடுறதுக்கு வரேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். ஜெயபத்திரம், வெற்றி பத்திரம் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அதுக்கான என்னோட குருவோட அனுமதி வேணும். அவர் இங்கே தான் பக்கத்தில் கந்தர்வபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார். அந்த ஊருக்கு போய் அவரை பார்த்து அனுமதி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கந்தர்வபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் என்னடா இவனே வந்து பெரிய ஆள், திருவிக்கிரம பாரதியே வந்து ரொம்ப பெரிய ஆள், அது இதுன்னு சொல்லிட்டு ஊர்லலாம் சொல்கிறாங்க. இந்த ஆளே வந்து இவர் வந்து ஒரு குரு இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போ நேராக நம்ம வந்து சந்திக்க வேண்டிய ஆள் இவரோட குரு தான். அப்போ இவங்க குருவையே நம்ம வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க. அதுவும் எப்படி போகிறாங்கன்னா, இவர் நடந்து போயிட்டுருக்காரு. இவங்க அறியாமையினால் ஒரு குருவை சந்திக்கும் போது பணிவோடு போகணும். ஆனால் இவங்க யானை மேலே உட்காந்து ராஜ உபசரணைகளோடு போகிறாங்க. நம்ம சத்குருவை அந்த ராஜா கந்தர்வபுரத்தில் அந்த ஆசிரமத்தில் தங்க வைக்கிறதுக்கே என்ன பண்ணார், அவரே அடக்கமாக போய் தான் கேட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, யானை மேலே உட்காந்து ஒரு அறியாமையினால் அப்படி போயிட்டுருக்காங்க. கந்தர்வபுரத்துக்கு போனதுக்கப்புறம் திருவிக்கிரம பாரதி என்ன பண்ணுறாரு, குருவை பார்த்து, பக்தவக்ஷலா கருணாமூர்த்தியே, பக்தர்களின் பாவங்களை தீர்க்கும் தெய்வமே என்று போற்றி குருவோட பாதங்களை, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி பாதங்களை அவர் தொட்டு வணங்கி தன்னோடு வந்திருக்க அந்த 2 பேரை பற்றி சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் மதம் பிடிச்சி திரிகிறாங்க. ஆணவத்தால் ரொம்ப நிறைய பேரை வந்து கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க. சன்னியாசிகளையும் பண்டிதர்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஆணவம் பிடிச்சி மதம் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 4 வேதங்களையும் படித்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட வாதாடி ஜெயித்தவர்கள் யாருமே இல்லை, என்னை விட யாரும் இங்கு வந்து வேத சாஸ்திரங்களை கற்றவங்களே கிடையாது, ஜெயபத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாங்க. வெற்றி பத்திரம் எழுதி கொடுன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க சுவாமி. அதனால் இவங்களுக்கு நீங்கள் தான் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சாமின்னு திருவிக்கிரம பாரதி நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகிட்ட, குருக்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. அப்பொழுது ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி சிரிச்சுக்கிட்டே அந்த 2 பேரை பார்த்து கேட்குறாரு. அந்த மதம் பிடித்த அந்த 2 பேரை பார்த்து சொல்கிறாரு, ஐயா, உங்களை போன்ற வேத வித்தகர்களுக்கு வாதனை செய்வதனால் என்ன பலன்? உங்களை மாதிரி வேதம் கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி வாதாடுவதனால என்ன பயன்? அது மட்டும் இல்லாமல் சக பிராமணர்களை அவமானம் செய்வதனால் என்ன பலன்? சந்நியாசிகளான எங்களுக்கு வெற்றி தோல்விகள் சமமே. அப்படியானால் எங்களை ஜெயிப்பதினால் உங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மதம் கொண்ட அந்த 2 பிராமணர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியானால் திருவிக்கிரமர் ஏன் எங்களை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தார்? சன்னியாசியான உங்களுக்கு வேதங்களை பற்றி என்ன தான் தெரியும்? ஒன்றுமே தெரியாத நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயபத்திரங்களை, வெற்றி பத்திரங்கள் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கர்வத்தோடு கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இதை கேட்ட சத்குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா, கர்வத்தினால் பலி சக்கரவர்த்தி, பானாசுரர், ராவணன், துரியோதனன் ஆகியோர் நாசமாக போயிட்டாங்க. வேதங்கள் எண்ணற்றவை. பிரம்மா முதலானவர்களே வேதங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை.
ஒரு வேதமே முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. பிரம்மாவுக்கே 4 வேதங்களும் முழுவதுமாக தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேதம் கூட முழுவதுமாக தெரிஞ்சிருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது 4 வேதங்களையும் தெரிந்தவர்கள் என்று எப்படி நீங்கள் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு தான் 4 வேதமும் முழுவதுமாக தெரியும், உங்களால் எப்படி தம்பட்டம் அடிக்க முடியும்? பிரம்மாவுக்கே 4 வேதம் முழுவதுமாக தெரியாதான். பிரம்மாவுக்கே, நம்மளை படைத்த பிரம்மாவுக்கே 4 வேதங்களும் முழுவதுமாக தெரியாதான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்குறாரு குரு. உங்களுக்கு ஒரு வேதம் கூட முழுமையாக தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு. இனிமேலாவது இந்த மாதிரி பெருமையெல்லாம் பேசாதீங்க, தலகுணத்தோடு தெரியாதீங்க அப்படின்னு சுவாமி வந்து எவ்வளவோ வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் சுவாமிகள் சொல்கிறத அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. மதம் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை சுவாமி வந்து அடக்கணும். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இவங்களோட மதத்தை சாமி எப்படி அடக்குனாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.